அவர்களின் மனம் நோகடித்தவன் மறுமை வரை அவன் தண்டனை தள்ளி போடப்படாது. துனியாவிலேயே அல்லாஹ் காட்டுவான். நிறைய பேர் படாத பாடுபடுகிறான், பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் செய்த குற்றம் ஒன்றும் இல்லை. அவன் தந்தை தாயை கண்ணீர் வடிக்க வைத்ததுதான். தாய் அழுக அழுக நீ வெளியே போறிய எவன் கூடைய? இந்த எதையுமே சிந்திக்காமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நாங்கள் எவனோடாவது போகிறோம் என்று போகிறார்களே, உங்கள் பெற்றோரின் அழுகையை தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். சத்தியமா உன்னுடைய மரணத்திற்கு முன் நீ அதை அனுபவித்தே தீர வேண்டும். அவர்களின் கண்ணீருக்கான பதிலை அனுபவித்தே தீர வேண்டும். சில பேர் இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறது. நம்ம வாப்பா உமாவுக்கு எல்லாம் காதலை பத்தி தெரியறது இல்ல, அதனுடைய புனிதத்தை பத்தி தெரியறது இல்ல, அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி மீறுபவர்கள். பெற்றோரினுடைய பத்துவாவுக்கு பிறகு உனக்கு என்ன வாழ்க்கை? இதெல்லாம் எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை. இவ்வளவு சமூக சீர்கேடும் இருக்கிற சூழலிலேதான் நாடும் நீங்களும் நம்முடைய